இந்த 113 பத்மஸ்ரீ யாரு? இந்த 5 பத்ம விபூஷன் யாரு? 13 பேர் பத்மபூஷன் யாரு? நீங்க கூகுள் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒரு 30 செகண்ட் போதும். அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். எதற்கு சொல்றேன்னாங்க, இன்னைக்கு தலைப்பே ரோல் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங். இன்னும் 40 ஆண்டுகள் கழித்து நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த நபர்கள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு பத்மா விருது பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில் ஒரு 80% பேருக்கு மீடியா வெளிச்சமே கிடையாது. அவங்க இத்தனால மீடியாவில் வந்தது கூட கிடையாது. அவங்க எல்லாம் தமிழகத்தில், இந்தியாவில் ஏதோ ஒரு மூளை முடுக்கல அவர்களுடைய பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவங்க. இதில் கொஞ்சம் பேருக்கு ஒரு 20% பேர் மட்டும்தான் மீடியாலே வந்திருக்காங்க. கூகுள் பண்ணா நேற்று தான் நிறைய பேருக்கு புதுசாக ஒரு வெப்பேஜே கிரியேட் ஆயிருக்கு. அவங்கள பற்றி ஒரு ஹிட்டே நேற்று தான் வந்திருக்கும். ஆனாலும் உங்களை நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ப்ளீஸ் ரீட் அபவுட் ஆல் தி பத்மா அவார்ட்ஸ். இட் வில் இன்ஸ்பயர். இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அதை இன்ஸ்பயர் பண்ணும். பிகாஸ் தட் இஸ் ஒர்க் இன் ஆக்ஷன். அவங்க எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு எதுவும் பேசாம அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அரசு அவங்களை கௌரவப்படுத்துறாங்க. அதுவும் இந்த நேரத்தில், ஏன்னா மயிலானந்தம் ஐயாவுடைய பெயரை வைத்து இதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாரம் ப்ரௌசிங்ல தயவு செஞ்சு அதை பண்ணுங்க.